ஹாய் வணக்கம், வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். நீங்கள் புதுவிதமான உணவுகளை தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா அடிக்கடி வரும் இந்த சேனலோட அப்டேட்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஹாய், இன்றைக்கி நாம் கொள்ளு வச்சு தான் ஒரு டிஷ்ஷு பார்க்க போகிறோம். அதாவது முளைக்கட்டிய கொள்ளு சுண்டல் பார்க்க போகிறோம். இந்த கொள்ளு வந்துட்டு நிறையா இதில் வந்துட்டு நமக்கு சத்து இருக்குது. அதாவது உடம்புக்கு ஸ்ட்ரென்த்து நிறையா கொடுக்கக்கூடிய வந்துட்டு இந்த கொள்ளு தான் வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கிய இடம் பிடிக்குது. இது சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நல்லா கை காலில் இருக்கிற எலும்புலாம் நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும். ரொம்பவே வந்துட்டு நமக்கு எனர்ஜி நிறையா கிடைக்கும். ஸோ அதனால் இது நம்ம சாப்பிட்லாம். அடுத்து பார்த்திங்கனாக்கா இந்த கொள்ளு இப்போ அதாவது இளைக்கணும், உடல் இளைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கொள்ளு சுண்டலை டெய்லியும் சுண்டலாவோ இல்லை ஒரு சூப் மாதிரியோ வச்சு தினமும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா உடம்பை அதாவது அந்த வெயிட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கும். அதனால தான் இளைத்தவனுக்கு எள்ளு கொழுத்தவனுக்கு கொள்ளு அப்படின்னு சொல்லி கூட ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கொள்ளை சாப்பிட்டுட்டு தான் குதிரை கூட நல்லா பலமாக இருக்குது. அதனால் நம்மளும் இந்த கொள்ளை சாப்பிட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம். ஸோ இப்போ இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு கொள்ளு எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் நம்ம வாட்டரை விட்டு நல்லா ஊற வச்சிடலாம். இது இப்போ காலையில் நம்ம ஊற வைக்கோம் அப்படின்னாக்கா நைட்டு எடுத்து இதை முளை கட்டி வச்சிடணும். அது வரைக்கும் ஒரு 8 ஹவர்ஸ் நல்லா இது ஊறினா தான் நல்லா ஊறும். இப்போ நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். இப்போது 8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லா கொள்ளு ஊறி போயிருக்கு. இதை எப்படி முளை கட்டுறதுன்னு பார்க்கலாம். வாட்டரை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதை இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் நல்லா வாட்டர் சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா நமக்கு ட்ரை ஆகிடணும். ஸோ அதனால் இந்த மாதிரி காட்டன் கிளாத்தில் எடுத்து போட்டு அதை நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் எல்லாமே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா இப்படி இருக்கும். இது மாதிரி ஒரு மண்பானை எடுத்துக்கிட்டு இதில் நம்ம இந்த அளவு போட்டு முளை கட்டி வைக்கலாம். நீங்கள் மண்பானை தான் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை. வேறு மண்பானை இல்லை அப்படின்னாக்கா ஒரு சில்வர் கண்டெய்னர் இருந்துச்சுன்னா கூட நல்லா டைட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்குள்ளே போட்டு கூட நீங்கள் முளை கட்டி வச்சுக்கலாம். இது எல்லாத்தையும் இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். இது மாதிரி போட்டுட்டு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அப்போ தான் நல்லா முளை கட்டும். அதாவது ஓவர் நைட் ஃபுல்லும் இதை அப்படியே வச்சிடலாம். அடுத்து நம்ம எடுத்து பார்த்தா முளை கட்டி வந்துருக்கும். இப்போது நமக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா நல்லா முளை கட்டி வந்துருக்கும். இந்த பாருங்கள் நிறையா நல்லா முளை விட்டுருக்கு. இப்போ இந்த முளை விட்ட கொள்ளை அப்படியே நீங்கள் சாப்பிட்டாலே ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். அந்தமாரி சாப்பிட்டாலுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இல்லை அப்படி அந்த டேஸ்ட்டு பிடிக்காதவங்க இதை வேக வச்சு சுண்டல் மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம சுண்டல் செஞ்சு எடுத்து வந்துக்கலாம். இந்த மாதிரி மண் சட்டியோ இல்லை ஏதோ ஒரு பாத்திரமோ வச்சுட்டு அதில் இந்த முளை விட்ட கொள்ளை போட்டுட்டு நல்லா வாட்டர் விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு ப்ளஸ்ஸு ஒரு பிஞ்ச் அளவு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்காக பெருங்காயம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த தானியங்கள் எல்லாமே உங்களுக்கு வாயு அதிகமாக உள்ள ஒரு தானியம் தான் எல்லாமே. ஸோ அதனால் அந்த வாயு நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த பெருங்காயம் போட்டு நம்ம வேக வைக்கிறது. ஒரு 5 மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லா இப்போ கொள்ளு வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு ஹெல்த்தியான முளைவிட்ட கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ.